இருந்தாலும் ஒரு உளைச்சல், மென்டல் டென்ஷன், சைக்கலாஜிக்கலாகவே ப்ராப்ளம்ஸு, நல்லா இயங்கி கொண்டிருந்த நபர் இயங்க முடியாமல் போனது. ஒரு நபரை ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டு போயிட்டா எப்படி இருப்போமோ அதை போல் டோட்டலாக ஒரு கொலாப்ஸ் ஆக வேண்டிய சிச்சுவேஷனில் ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை, இல்லை இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸு, இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் கொண்டு போய் விட்டுட்டாரு. நோயின்னு வந்தபோது நிறைய பேருக்கு அது என்ன நோயின்னும் தெரியல, அதுக்கு என்ன ரெமடின்னும் தெரியல. எல்லா ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இவர்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தார். இந்த ராகு பகவான் என்ன பண்ணினாருன்னா, உறவுமுறை சிக்கல், நிறைய பேர் திருமணம் ஃபஸ்ட்டு ஆகலையேன்னு சங்கடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் திருமணம் ஆச்சுன்னு அதுக்கு சங்கடப்பட்டாங்க. அதாவது சீக்கிரமாக திருமணம் ஆகணும்னு எதிர்பார்த்திருந்த நபர்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக அந்த திருமணத்தை விட்டு நான் வெளியில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இது நாள் வரை ராசிக்கு குரு பார்வை இருந்தும் ஏன் இவர்களுக்கு இப்படி ஆச்சுன்னா, நடுவில் இவர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு